இந்த நாளில் நடந்த 3 முக்கிய நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே மாமியாரே மருமகளின் தலையை துண்டித்து கொலை செய்த கொடூர சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெனிசுலா நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் அந்நாட்டு அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை சிறைப்பிடித்ததாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் பெண் காவலருக்கு எஸ்பி அனுப்பிய மெசேஜ்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. காவலரின் தாய் அளித்த புகாரில் எஸ்பி சுப்பிரமணியிடம் விசாரணை நடத்த புதுச்சேரி டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். 2வது திருமணம் செய்த பெண் தலை துண்டித்து ஆற்றில் புதைக்கப்பட்டிருக்கிறார். சாங்கியம் செய்ய அழைத்து சென்று மருமகளை கொன்ற மாமியாரின் பகீர் பின்னணி என்ன? கள்ளக்குறிச்சி மாவட்டம் சோழம்பட்டு அழகாபுரம் செல்லும் சாலையில் உள்ள மணிமுக்தா ஆற்றங்கரை பகுதி அன்று கிரைம் ஸ்பாட்டாக மாறியிருந்தது. பச்சை பசேலென ரம்யமாக காட்சியளிக்கும் இந்த இடத்தில் நடந்திருக்கிறது ஒரு கொடூர கொலை. சாங்கியம் செய்ய அழைத்து வந்து மருமகளின் தலையை தனியாக வெட்டி எடுத்து ஆற்றங்கரையில் புதைத்திருக்கிறார் ஒரு கொடூர மாமியார். அந்த கோரத்தின் பின்னணியை அறிய செய்தியாளர் பழனிவேலை விசாரணை களத்தில் இறக்கினோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள வளையாம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் நந்தினி. இவரது கணவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போயிருக்கிறார். நோய்வாய்ப்பட்டபோது கணவனை விரியூர் கிராமத்தைச் சேர்ந்த மரியா ரொசாரியோ என்பவரிடம் மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்து செல்வது வழக்கம். நந்தினி திருமணமாகாத மரியா ரொசாரியோ தாய் கிறிஸ்தவ மேரியுடன் வசித்து வந்துள்ளார். கணவன் இறந்த பிறகு மரியா ரொசாரியோ நந்தினியிடம் ஆறுதலாக பேசியதால் இருவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பழக்கம் காதலாக மாற இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்துள்ளனர். ஒரு கட்டத்தில் இருவரும் திருமணம் செய்து கொண்டு வேறொரு கிராமத்தில் வாடகை வீட்டில் தங்கி குடும்பம் நடத்தியதாக தெரிகிறது. இந்த திருமண விவகாரம் மரிய ரொசாரியோவின் தாயார் கிறிஸ்தவ மேரிக்கு தெரிந்ததும் கொதித்து போயிருக்கிறார். ஏற்கனவே திருமணமாகி கணவனை இழந்த நீ எப்படி எனது மகனை திருமணம் செய்து கொள்ளலாம் என கூறி நந்தினியோடு தகராறு செய்திருக்கிறார். மாதங்கள் உருண்டோடியிருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவ மேரியின் ஆத்திரம் மட்டும் குறையவில்லை. இந்த நிலையில்தான் கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் மருமகள் நந்தினிக்கு சாங்கியம் செய்து தோஷம் கழிக்க வேண்டும் என பாசமாக கூறி வெளியே அழைத்து சென்றிருக்கிறார். ஆனால் வீடு திரும்பும் போது நந்தினி வரவில்லை. கிறிஸ்தவ மேரி மட்டும் வீட்டிற்கு வந்துள்ளார். இதனால் சந்தேகமடைந்த மகன் மரியா ரொசாரியோ மனைவி எங்கே என கேட்டபோது அவள் 2 நாட்களில் வந்து விடுவாள் என கூறி சமாளித்துள்ளார் கிறிஸ்தவ மேரி. ஆனால் 2 நாட்களாகியும் நந்தினி வீடு திரும்பவில்லை. அவரின் செல்போனும் ஸ்விட்ச் ஆஃப் ஆகி இருந்துள்ளது. இதனால் தாயின் வார்த்தைகளில் நம்பிக்கையில்லாத மரியா ரொசாரியோ உடனே சங்கராபுரம் காவல் நிலையத்தில் மனைவியை காணவில்லை என புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. புகாரை பெற்ற காவல்துறையினர் முதற்கட்டமாக மருமகளை அழைத்து சென்ற மாமியார் கிறிஸ்தவ மேரியிடம் தீவிர விசாரணை நடத்தினர். அதில்தான் அந்த படுபயங்கரம் வெளிவந்திருக்கிறது. நந்தினி மரிய ரொசாரியோவை 2வது திருமணம் செய்து கொண்டது கிறிஸ்தவ மேரிக்கு பிடிக்கவில்லை. இதனால் நந்தினியை கொலை செய்துவிட்டு மகனுக்கு வேறு திருமணம் செய்து வைக்க திட்டம் போட்டிருக்கிறார் கிறிஸ்தவ மேரி. உடனே கொலை செய்தால் சந்தேகம் வரும் என நினைத்து 3 மாதங்களாக காத்திருந்து ஸ்கெட்ச் போட்டுள்ளார். அதன்படி
சம்பவத்தன்று நந்தினியிடம் சாங்கியம் செய்ய வேண்டும் என பாசமாக பேசி சோழம்பட்டு சாலையில் மணிமுக்தா ஆற்றின் கரையோரம் அழைத்து சென்றிருக்கிறார். இதன் பின்னால் இருக்கும் சூட்சமம் புரியாமல் நந்தினியும் மாமியாரோடு சென்றுள்ளார். அங்கே சற்றும் எதிர்பாராத நேரத்தில் பின்பக்கமாக இருந்து நந்தினியின் தலையில் கட்டையால் அடித்து சாய்த்துள்ளார். மயங்கி விழுந்த மருமகளின் தலையை மறைத்து வைத்திருந்த கத்தியால் கரகரவென அறுத்து கொடூரமாக கொலை செய்துள்ளார் கிறிஸ்தவ மேரி. பிறகு தலையை தனியாக துண்டித்து உடலை ஒரு பக்கமும் தலையை ஒரு பக்கமும் அங்கேயே குழி தோண்டி புதைத்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. சங்கராபுரம் போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்று கிறிஸ்தவ மேரியிடம் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கொலை சம்பவத்தில் மாமியார் கிறிஸ்தவ மேரியின் தோழியான எமிலி என்பவரும் உடந்தையாக இருந்ததாக கூறி தற்போது கைது செய்யப்பட்டார். மகனை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்ட மருமகளின் தலையை துண்டித்து ஆற்றில் புதைத்த மாமியாரின் கொடூரச் செயல் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலம் மங்களூருவில் பாதிரியார் சென்ற காரில் திடீரென டயர் வெடித்ததால் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் இருந்த வீட்டிற்குள் பாய்ந்த காட்சி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நல்வாய்ப்பாக பாதிரியார் உயிர் தப்பினார். பெண் காவலர் தாய் அளித்த புகாரில் புதுச்சேரி காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியனிடம் விசாரணை நடத்த டிஜிபி உத்தரவிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மேற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றி வரும் சுப்பிரமணியன் காரைக்காலில் பணியாற்றிய போது பெண் காவலர் ஒருவரிடம் நெருங்கி பழகியதாக கூறப்படுகிறது. தொடக்கத்தில் கணவர் கண்டித்ததாகவும், இருப்பினும் புதுச்சேரிக்கு பணியிடம் மாற்றம் பெற்று வந்த சுப்பிரமணியன் மீண்டும் பெண் காவலரிடம் நெருங்கி பழகியதாக பேசப்படுகிறது. இருவரும் வீடியோ காலில் பேசிக்கொள்வதை அறிந்து கணவர் கண்டித்ததால் பெண் காவலர் தற்கொலைக்கு முயன்றதாக தகவல் வெளியானது. இதனிடையே காவல் கண்காணிப்பாளர் மற்றும் பெண் காவலர் இடையேயான உரையாடல் இருவரது வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவின. மேலும் தனது மகளை எஸ்பி துன்புறுத்துவதாக காவலரின் தாயாரும் புகாரளித்த நிலையில் சம்பந்தப்பட்ட எஸ்பி சுப்பிரமணியனிடம் பெண் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன், காவல் கண்காணிப்பாளர் ரச்சனா சிங் உட்பட 3 பேர் விசாரணை நடத்த டிஜிபி உத்தரவிட்டார். திருச்செந்தூரில் திருமணத்துக்கு முன் பிறந்த குழந்தையை பெண் ஒருவர் குப்பை தொட்டியில் வீசி சென்றதாக எழுந்துள்ள புகார் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமளி நகர் பகுதியில் தாய் தந்தையை இழந்து பெரியம்மா பராமரிப்பில் வசித்து வரும் பிரியங்கா என்ற பெண்ணுக்கும் ரஜோ என்பவருக்கும் திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டது. திருமணத்துக்கு முன்பே இருவருக்கும் ஏற்பட்ட நெருக்கம் காரணமாக குழந்தை உருவானதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திருச்செந்தூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்ந்த பிரியங்கா குழந்தை பிறப்பதற்கான அறிகுறி தெரிந்தவுடன் கழிவறைக்கு சென்று குழந்தையை பெற்றெடுத்ததாக கூறப்படுகிறது. இறந்த நிலையில் குழந்தை பிறந்ததால் அதனை குப்பை தொட்டியில் வீசிவிட்டு சென்றதாகவும் புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக மருத்துவமனை நிர்வாகம் அளித்த புகாரில் பிரியங்காவிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். குடும்பத்தின் எதிர்ப்பை மீறி திருமணம் செய்ததால் இளைஞரை கட்டி வைத்து தாக்கியிருக்கிறது பெண்ணின் குடும்பம். ஒரே ஒரு ஸ்டேட்டஸ் ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் வழிவகுத்தது எப்படி? காதல் திருமணம் செய்த இளைஞரை பெண் வீட்டார் மின் கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கும் பகீர் காட்சிகள் தான் இது. காதலிக்கு கோவிலில் தாலி கட்டிய போட்டோக்களை ஸ்டேட்டஸ் வைத்த ஆத்திரத்தில்
ஊரார் முன்னிலையில் இப்படி ஒரு வெறியாட்டத்தை ஆடியிருக்கிறது பெண்ணின் குடும்பம். ஆந்திர மாநிலம் ஏலூரு மாவட்டம் காணுகொள்ளு கிராமத்தை சேர்ந்தவர் சாய்சந்த். இவரும் அதே ஊரை சேர்ந்த சாய் துர்கா என்ற பெண்ணும் கடந்த 8 வருடங்களாக காதலித்து வந்துள்ளனர். சாய் துர்கா தற்போது ரமணக்கப்பேட்டையில் போஸ்ட் உமனாக வேலை பார்த்து வருகிறார். இந்த நிலையில்தான் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்து பெற்றோரிடம் அனுமதி கேட்டுள்ளனர். ஆனால் அதற்கு சாய் துர்காவின் பெற்றோர் சம்மதிக்கவில்லை. காரணம், சாய்சந்த் சமீப காலமாக வேலை வெட்டிக்கு செல்லாமல் இருந்துள்ளார். அதுவும் அரசாங்க வேலையில் இருக்கும் மகளை அரசாங்க மாப்பிள்ளைக்கு தான் கட்டி கொடுப்போம் என கராராக கூறியிருக்கிறார்கள். இதனால் வேறு வழியின்றி காதலர்கள் இருவரும் ஏலூருவில் உள்ள அம்மன் கோவிலில் கடந்த 29ஆம் தேதி அன்று வீட்டிற்கு தெரியாமல் திருமணம் செய்து கொண்டனர். திருமணத்திற்கு பின் பெண் வீட்டாரின் குடும்பத்தால் நிச்சயம் ஆபத்து வரலாம் என அஞ்சியவர்கள் நேரடியாக காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்து பாதுகாப்பு கேட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் சாய் துர்காவின் குடும்பத்தினரை காவல் நிலையத்திற்கு அழைத்து புதுமண தம்பதிகளுக்கு தொல்லை கொடுக்க கூடாது என்று அறிவுரை கூறி எழுதி வாங்கிக் கொண்டு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை என நிம்மதி பெருமூச்சு விட்ட இருவரும் திருமணத்தின் போது எடுத்துக்கொண்ட போட்டோக்களையும் வீடியோக்களையும் சமூக வலைதளங்களில் பதிவேற்றி உள்ளனர். அதுதான் மொத்த வில்லங்கத்திற்கும் வழிவகுத்தது. ஏற்கனவே ஆத்திரத்தில் இருந்த பெண்ணின் குடும்பத்தினர் மாலையும் கழுத்துமாக இருவரையும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பார்த்ததும் கொதித்து போயிருக்கிறார்கள். உடனே பெண்ணின் பெற்றோர் ஆவேசமடைந்து கணுகொள்ளு கிராமத்திலிருந்து காதல் ஜோடி வசிக்கும் ரமணக்கப்பேட்டைக்கு வந்துள்ளனர். அங்கே சாய்சந்தை பார்த்ததும் கோபம் பீரிட்டு அடித்து துவைத்திருக்கிறார்கள். ஆத்திரமடங்காமல் அவரை தரதரவென இழுத்து சென்று அங்கிருந்த மின்கம்பத்தில் கட்டி வைத்து ஆண் பெண் பேதமின்றி அடித்து தாக்கியுள்ளனர். మరి ఎప్పుడేంట్రా మీ బాగా తీసుకెళ్ళిపోమని చెప్తున్నాడు పాపం. మరి తీసుకెళ్ళేటప్పుడు ఏమైందో లంచ్ తీసుకెళ్ళేటప్పుడు ఏమైందో లంచ్ చూడక இந்த தாக்குதலில் சாய்சந்த் நிலை குலைந்து போக மகள் சாய் துர்காவை அங்கிருந்து வலுக்கட்டாயமாக காரில் ஏற்றி அழைத்து சென்றுள்ளனர். படுகாயமடைந்த சாய்சந்த் இந்த சம்பவம் குறித்து முசுனூரு போலீசில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆனால் போலீசாரின் அஜாக்கிரதை காரணமாகவே புதுமண தம்பதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுவதாக கூறப்படுகிறது. தற்போது குடும்பமே இளைஞரை தாக்கிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. பட்ட பகலில் காதல் திருமணம் செய்த காரணத்தால் வாலிபரை தாக்கி பெண்ணை காரில் கடத்தி சென்ற பெண் வீட்டாரின் செயல் போலீசாரையே மிரள வைத்திருக்கிறது.